ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. மார்கழி 27வது நாள். திருப்பாவையிலே ஆச்சாரிய அனுபவம், திவ்யதேச அனுபவத்திலே 27வது பாசுரத்தின்படி அனுபவிக்க இருக்கின்றோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்பதிலே கூடார் அப்படிங்கிறதையே எடுத்துக்கொண்டு ஆச்சாரிய அனுபவத்திலே பூர்வர்கள் காட்டிக் கொடுக்கிறார்கள். மாத்சரியத்தினால் பணியாதவர்களும் ஔதாசீன்யத்தினால் பணியாதவர்கள் அப்படிங்கிறவர்களைத்தான் கூடாதவர்கள் அப்படின்னு சொல்றார்கள். அப்படிப்பட்டவர்களையும் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தங்களுடைய பாண்டித்ய விசேஷத்தை காட்டியும் தங்களுடைய ஆத்மகுண பூர்த்தியை காட்டியும் அடிமைப்படுத்திக் கொள்றார்களாம். எம்பெருமானார் யஜ்ஞமூர்த்தி யாதவ பிரகாஷர் போல்வாரையும் பட்டர் நஞ்சீயர் மேல்நாட்டு வேதாந்தியையும் நம்பிள்ளை துண்ணுபுகழ் கந்தாடை தோழப்பர் நடுவில் திருவேரிப்பிள்ளை பட்டர் போல்வாரையும் அடிமை கொண்ட பிரபாவங்கள்லாம் நாம் இங்கே அனுசந்திக்கலாம். ஆக கோவிந்தா அப்படிங்கிறது சொல்லும் பொழுது ஆச்சாரியருக்கும் பொருந்தும் இந்த சொல். பல பொருள் ஆனதனாலே கோ சப்தம் பசுக்களை போலே ஸ்ரீசுக்திகள் கொள்பவர்கள், ஸ்ரீசுக்திகளை அருள்பவர்கள், சிறந்த ஸ்ரீசுக்திகளை திருவாக்கிலே உடையவர்கள் அப்படின்னு பல அர்த்தம் சொல்லலாம். அதனாலே கோவிந்தா அப்படிங்கிறதுனாலே கோ சிறந்த ஸ்ரீசுக்திகளை தங்களுடைய திருவாக்கிலே எப்பொழுதும் கொள்பவர்களான ஆச்சாரியர்களையே இந்த இடத்துல கோவிந்தான்னு சொல்லி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படி இந்த ஸ்ரீசுக்திகளை எப்பொழுதும் சொல்லும்படியான சிறந்த குணத்தை கொண்டவர்கள் ஆச்சாரியர்கள் கூடாதவர்களையும் கூட தங்களோட ஆத்மகுண பூர்ணத்துவத்தை காட்டி வெல்லுபவர்களா இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றார். சரி, அப்போ கூடுபவர்கள் தான் யார் அப்படின்னா கூடத்தக்கவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் ஆழ்வார்களுடைய பல பாசுரங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். தூராத மனக்காதல் தொண்டர் தங்கள் குழுமி தொண்டர்கள் எப்பொழுதும் திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆறாத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர நினைந்து உருகி ஏத்தும் அவர்கள் அப்படிப்பட்ட தொண்டக்குழாம். அதுக்கு மேலே அன்போடு தென்திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணி அரங்கன் திருமுத்தத்து அடியார்கள் அப்படிப்பட்ட அடியார்கள், பேராளன் பேரோதும் பெரியோர்கள், பழுதே பலபகலும் போயினதே அப்படின்னு அஞ்சி அழுமவர்கள் அப்படிப்பட்டவர்கள்லாம் கூடத்தக்கவர்கள். எப்பொழுதும் பகவத் அனுபவத்திலேயும் பாகவத அனுபவத்திலேயும் எப்பொழுதும் இழிந்திருக்கும் அவர்களானவர்கள் கூடத்தக்கவர்கள் அப்படின்னு காட்டுறார். மேலும் இந்த கூடத்தக்கவர்கள் மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னி சிரத்தாலே தீண்டல் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் அப்படிங்கிறதுலே அத்தியவசாயம் கொண்டிருப்பவர்கள். எப்பொழுதும் இந்த கூட தகாதவர்களை பார்த்தால் சத்ருவை கண்டார் போல இருக்கும் அவர்கள். சம்சாரிகளை கண்டால் சர்ப்பத்தை கண்டது போலேயும், ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் அவர்கள்தான் நமக்கு பந்துக்கள் அப்படின்னு சொல்றது போலேயும், ஈஸ்வரனை கண்டால் பிதாவையே கண்டது போலேயும், ஆச்சாரியனை கண்டால் ஒரு பசியா இருக்கக்கூடியவன் சோத்தை கண்டால் எப்படி சென்று தேடி அதை எடுத்துக்கொள்வானோ அதுபோல ஆச்சாரியனை கண்டால் சிஷ்யன் இருக்க வேண்டும் அப்படின்னும் ஒரு வாக்கு. மேலும் என்ன சொல்றார்கள்? தேக யாத்திரையிலே அவர்கள் ஈடுபாடு அற்றவர்களா இருக்க வேண்டும், ஆத்ம யாத்திரையிலேயே அவர்கள் அபேட்சிதம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னும் காட்டுறார்கள். இப்படி மேலும் தன்னெஞ்சின தோன்றினதே சொல்லி இதுதான் சுத்தமான உபதேசம் அப்படின்னும் சொல்லாதவர்கள், ஆச்சாரியர்கள் அனைவரும் ஆசரித்த ஆச்சாரம் தன்னையே பேசுபவர்கள், அவர்கள்தான் நித்திய அனுபவ யோக்கியர்கள் அப்படின்னு. அப்ப கோவிந்தா உன்னோடு கூடியிருந்து குளிர வேண்டும் நாங்கள் அப்படின்னு சொல்றதுனாலே இங்கே எம்பெருமான் அனுபவத்திலே பகவத் அனுபவத்திலே எம்பெருமானே உன்னோடு கூடியிருந்து குளிர வேண்டும் என்று இந்த ஆய்ச்சியர்கள்லாம் சொல்லும்படியும், அதையே இங்கே ஆண்டாள் நாச்சியார் காட்டி கொடுக்கும்படியும் சொல்றார்கள். ஆச்சாரிய அனுபவத்திலே கோவிந்தா அப்படின்னு பார்த்ததற்கு பல சப்த அர்த்தங்கள் பார்த்தோம். ஆக சிறந்த ஸ்ரீ சுக்திகளை தன்னுடைய திருவாக்கிலே கொண்டவரான ஆழ்வார் ஸ்ரீசுக்திகளை, ஆச்சாரியர்கள் ஸ்ரீசுக்திகளை தங்களுடைய நாவிலே கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனாலே கூடாதவர்களையும் வெல்லுமவரான ஆச்சாரியன் அப்படின்னு ஆச்சாரிய அனுபவத்திலேயும்
இந்த பாசுரத்திற்கு ஏற்ப திவ்ய தேச அனுபவமாக திருவேங்கட திவ்ய தேசத்தையே ஆண்டாள் நாச்சியார் மங்களாசாசனம் செய்கின்றாள். முதல் வரியிலேயும் கடைசி வரியிலேயும் இந்த திவ்ய தேசத்தை காட்டிக் கொடுக்கிறாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிறதுனாலே இந்த தடைகள் எல்லாம் நீங்கி பாகவதர்களோடு எப்பொழுதும் தொண்டர்கள் அப்படின்னு எம்பெருமான் தொண்டர்கள் அணியரங்கன் திருமுத்தத்து அடியார்கள்னு சொல்றபடிக்கு அந்த அடியார்களோடு எப்பொழுதும் கூடியிருந்து குளிர்வது அப்படின்னு சொல்றதுனாலே கோவிந்தான்னு காட்டுவதனாலே திருவேங்கடத்தையே இங்கே மங்களாசாசனம் செய்வதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக ராமானுஷர் காலத்திலேயும் பல இன்னல்கள் எல்லாம் திருவலையிலே ஏற்பட்டது. பின்னே சுவாமி அந்த இன்னல்களை எல்லாம் போகும்படிக்கு பண்ணி அப்பனுக்கு சங்காழி அளித்தருளும் பெருமான் அப்படின்னு பெயர் பெற்றார் என்று அவருடைய வைபவத்திலேயும் நாம் தெரிந்து கொள்கின்றோம். நம்மாழ்வாரும் தன்னுடைய அபேட்சிதத்தை தெரிவித்தார். தன்னுடைய தடைகள் எல்லாமும் நீங்கி எப்பொழுதும் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்ய வேண்டும், அடிமை தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் குளிரருவி வேங்கடத்து அப்படின்னு எல்லாம் சொன்னார். அதுபோல இங்கே ஆண்டாள் நாச்சியாரும் நாச்சியார் திருமொழியிலே கூடியிருந்து குளிர்ந்து அப்படின்னு சொல்றதுனாலே இங்கே குளிரருவி வேங்கடம் அப்படின்னு காட்டுறதுனாலே இப்படி பலபடியாக இந்த பாசுரத்திற்கு ஏற்ப இருக்கக்கூடிய திவ்ய தேசம் திருவேங்கடம் என்னும் திருவேங்கடத்து எம்பெருமானே அவனை குறித்தே மங்களாசாசனம் செய்வதாக நாம் எடுத்துக்கொள்ளலாமாக. கோவிந்தா, உன்னோடு கூடியிருந்து குளிர வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கிறோம் என்னும், குளிர்ந்திருக்கும்படியான திருவேங்கடத்திலே நீ எழுந்தருளியிருக்கிறாய் என்னும் ஆச்சாரியர்கள் குளிர்ந்த கடாட்ச பார்வையை எங்கள் மீது இறங்கி அருள வேண்டும் என்னும் ஆச்சாரிய அனுபவத்திலே இப்படி பலபடியாக இந்த திருப்பாவை பாசுரத்திற்கு பூர்வர்கள் நமக்கு அர்த்தம் காட்டிக் கொடுத்துள்ளார்கள் அப்படிங்கிறதை நாம் அனுபவிக்கலாம். அடுத்த கறவைகள் பாசுரம், அடுத்த பாசுரம் 28வது பாசுரத்தை நாளை கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.